உணவு திட்டம் மாணவர்களுக்கு ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்துல இருந்து இருக்கிறது. அந்த திட்டம் நம்ம மீண்டுமே தொடர்றோமா? அது அதோட நிலைமை தங்கச்சிக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன், காலை உணவு மதிய உணவு எல்லா திட்டமும் தொடரும். எங்க குழந்தைகளை பாதிக்கக்கூடிய எதுவுமே நாங்க செய்ய மாட்டோம். சொல்லப்போனா இன்னும் அதை மேம்படுத்தி சரியான பயனாளர்களுக்கு போனோம். 10 பேருக்கு அது போகுதுன்னு சொல்லி போலியா கணக்கு கட்டிட்டு உண்மையிலே 10 பேரா 5 பேரா அது எங்க போச்சு, இடைத்தரகர்கள் இருந்தாங்களா, லீக்கேஜ் எல்லாம் கண்டுபிடிச்சு சரி செய்யப்பட்டு வில் மேக் ஷூர் ஒவ்வொரு திட்டமும் எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை சென்று சேர்கிற வரை வேர்களுக்கு போய் இந்த அடுத்த தலைமுறை வகுப்பறையில் இருந்து அடுத்து நான் இந்த +2 வரைக்கும் 17 வயசு வரைக்கும் கூட இருக்கிறாங்க. இங்க இருந்து டேக் ஆஃப் ஆகி அவங்க கல்லூரியில போய் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அந்த இங்க இருந்து 100% நம்ம கல்லூரிக்கு போற வரைக்கும் நாங்க வந்து அந்த திட்டங்களை வந்து வகுத்து வைத்திருக்கோம். அது என்ஷூர் பிரேக்ஃபாஸ்ட் வந்து குவாலிட்டிங்கிறது முன்பே ப்ரீவியஸ் பார்த்தோம்னா நிறைய வந்து குவாலிட்டியா இல்லைன்ட்டு நிறைய குப்பை தொட்டியில கொட்டக்கூடிய காட்சிகள்லாம் சமூக வலைதளங்கள்ல வந்துச்சு. ஸோ இவ்வளவு தூரம் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கும்போது அது குவாலிட்டியா இருந்தால் தான் பசங்க சாப்பிடுவாங்க. அதை என்ஷூர் பண்றதுக்கு ஆமாங்க. ஏன்னா அது வெறும் உணவு கிடையாது, அது உயிர் பொருள். அந்த வயிறு நிறைந்தால்தான் நம்மளுடைய குழந்தைகளினுடைய செவிகள் திறக்கும். அதில் நாங்கள் வந்து டாலரேட்டே பண்ண மாட்டோம். ஒருவேளை அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதாவது புகார்கள் வந்தாலும் அதை வந்து குயிக் ரெஸ்பான்ஸ் துரித வேகத்தில் போர்க்கால அடிப்படையில் அது வந்து சரி செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் ஆசிரியர்களோ அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவங்க மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். எந்த காரணம் கொண்டும் பசங்களுடைய பாதுகாப்பு, பசங்களுடைய உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது என்பதை உங்கள் மூலமாக மற்ற அதிகாரிகளுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே இந்த காலை உணவு திட்டத்துக்கு ஒரு பட்டியல் வச்சிருந்தாங்க, திங்கட்கிழமை இது வழங்கப்படும். அதுல நம்ம ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிருக்கோமா? சேஞ்சஸ் ஏதாவது கொண்டு வரோமா? மாணவர்களோட கருத்துக்கள் அடிப்படையிலோ டீச்சர்ஸோட கருத்துக்கள் அடிப்படையிலோ ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர போறோம்? ஒரு உணவு பட்டியல் தயாரிக்கிற பொழுது அந்த உணவை சார்ந்த நிபுணர்கள் எவ்வளவு சத்துணவு அந்த உணவுல இருக்கும், எவ்வளவு போர்ஷன் தரலாம், ரெண்டாவது ஃபீசிபிலிட்டி, அது எவ்வளவு பினான்சியலி அதுக்கு வந்து தேவைப்படும். இப்போ 1 கிலோ இட்லி மாவு இருக்குன்னு வைங்களேன், அதுல வந்து 64 இட்லியும் சுட முடியும், அதுல 30 இட்லியும் சுட முடியும். 1 கிலோ அரிசி இருக்குன்னு வைங்களேன், நம்ம ரேஷன்ல ப்ரொக்யூர் பண்றோம் வைங்களேன், சப்சிடைஸ் பண்ணி வாங்கினதுல வந்து அதுல 50 மாணவர்களும் சாப்பிட வைக்க முடியும், 70 மாணவர்களும் சாப்பிட வைக்க முடியும். அப்ப அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீடைல் ஸ்டடி இருக்கு. அதை பண்ணி தான் இந்த மெனு கார்டை வந்து அவங்க வந்து ஃபைனலா கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இந்த மெனு கார்டை இன்னும் காலத்தின் தேவைக்கேற்ப, குறிப்பா பயனாளர் யாரு, படிக்கிற பையன் படிக்கிற பொண்ணு, அவர்களினுடைய மனதை அறிந்து இன்னும் மேம்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.